அத்தியாயம் 49. இரும்பு சுவர்கள் நகர்ந்தன. வயதேறிய நிலையிலும் கிழச்சிங்கம் போல் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த பெரும்பிடுகு முத்திரையரின் உத்தரவுப்படி உள்ளே நுழைந்த படைத்தலைவர் மூவரும் அவருக்கு மட்டுமின்றி அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இளவரசிக்கும் தலைவணங்கி நின்றனர். மூவரில் சற்று முதியவராயிருந்த படைத்தலைவர் கூறினார், நமது முப்பிரிவும் போருக்கு சித்தமாயிருக்கின்றன என்று. அவருக்கு அடுத்தபடி நின்ற நடுத்தர வயதாயிருந்தவர், வழக்கப்படி ஆயுதங்கள் ஆலைகளில் செப்பனிடப்பட்டு விட்டன. தேவைக்கு மேல் 3 பங்கு ஆயுதங்கள் தாங்கள் கூறியபடி சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்றார். இளைஞராயிருந்த 3வது படைத்தலைவர், செந்தலையின் 3 பக்கங்களும் படை வீரரால் மூடப்பட்டு விட்டன. யாரும் உள்ளே நுழையவோ வெளியே செல்லவோ முடியாது என்று தாம் செய்துள்ள பணியை விளக்கினார். தனது 3 படைத்தலைவர்களையும் பார்த்த பெரும்பிடுகர் முகத்தில் பெருமை குறிப்படர்ந்தது. அந்த சமயத்தில் உள்ளே கையில் ஒரு மதுக்குவளையுடன் நுழைந்த மாறன் பரமேஸ்வரன், இந்த ஏற்பாடுகள் எத்தனை நாட்களாக நடக்கின்றன என்று கடுமை நிரம்பிய குரலில் கேட்டான். 10 நாட்களாக என்று கூறிய முதிய படைத்தலைவர் மாறனுக்கு சிரம் தாழ்த்தி வணங்கினார். மாறன் முகத்தில் கோபம் அதிகமாக துளிர்த்தது. இதை பற்றி ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று வினவினார் சீற்றம் தனியாத குரலில். முதிய படைத்தலைவர் பதில் சொல்லவில்லை. பெரும்பிடுகரை நோக்கினார். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட மாறன் பரமேஸ்வரன், தந்தையே என்று கர்ஜித்தான். என்ன மாறா? சர்வ சாதாரணமாக கேட்டார். என்னிடம் இந்த உத்தரவுகளை சொல்ல வேண்டாம் என்பது தங்கள் உத்தரவா என்று வினவினான் மாறன். அவன் விழிகள் பெரிதாக உருண்டன. பெரும்பிடுகர் இதழ்களில் இளநகை அரும்பியது. தமது 2 விரல்களால் அடி உதட்டை பிடித்துக் கொண்டு விஷமமாக ஏதோ சிந்தித்தார். பிறகு, உன்னிடம் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை, யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டேன். தேவியிடம் கூட இதை பற்றி சொல்லவில்லை என்று கூறி தேவியை தனது அருகில் இழுத்துக் கொண்டார். தேவியிடம் கூட என்றால் என்ன அர்த்தம்? எப்பொழுதும் என் கூட இருக்கிறாள், பணிவிடை செய்கிறாள், எதையும் ஊகிக்கும் சக்தி உள்ளவள். தவிர நீ இளவரசன், அவள் இளவரசி. இருவருக்கும் வித்தியாசம் காட்டுவது மன்னனுக்கு அழகல்ல. இப்படி சொன்ன பெரும்பிடுகர் மகனை விஷமக்கண்களுடன் நோக்கினார். மாறன் தீவிழி விழித்தான். அப்படியானால் இவளை வைத்துக் கொண்டு போர் நடத்துங்கள் என்றார் நிகழ்ச்சி ததும்பிய குரலில். அந்த இகழ்ச்சியை பெரும்பிடுகர் கவனிக்க தவறவில்லை. அதைவிட இகழ்ச்சியுடன் அவர் பதில் சொன்னார், அது பயனுள்ளதாயிருக்கும், ஆனால் எதிரி ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று. தந்தையின் நிகழ்ச்சி தோணியை கவனிக்கவே செய்தான் மாறன் பரமேஸ்வரன். ஆனால் அவன் நிதானத்தை சிறிதும் இழக்கவில்லை. மெல்ல கட்டுப்படாத தனது உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திக் கொண்டான். தந்தையே, நமக்குள் வீண் தர்க்கம் வேண்டாம் என்றான் சிறிது பணிவுடன். அது உனக்கு புரிந்து விட்டதை பற்றி மகிழ்ச்சி. இப்பொழுது கேள். விஜயாலயன் நாளை மறுநாள் தஞ்சையில் பாசறை அமைப்பான். பிற்பகல் அவன் படை நம்மை நோக்கி வரும். அவனை எதிர்கொள்ள நமது 3000 புரவி வீரர்களுடன் நீ சித்தமாயிரு என்று கூறிவிட்டு படைத்தலைவர்களை நோக்கி சரிதானே என்று கேட்டான். முற்றிலும் சரி என்றார் முதிய படைத்தலைவர். பெரும்பிடுகர் இன்னொரு கேள்வியை வீசினார். எதிரியின் பலம் எப்படி? இங்கு இடை புகுந்த மாறன், விஜயாலயன் யானைப்படை என்ன ஆயிற்று என்று வினவினான். உரை காத்து நிற்கிறது என்றார் படைத்தலைவர். இங்கு குறுக்கிட்டார் பெரும்பிடுகர். அதெல்ல காரணம் என்றார். வேறு என்ன காரணம்? வியப்பிருந்தது மாறன் குரலில். நம்மிடம் யானைப்படை இல்லை என்று சுட்டிக்காட்டினார் பெரும்பிடுகர். ஆம், மாறன் குரல் சந்தேகத்துடன் ஒலித்தது. அதனால் விஜயன் யானைப்படையை கொண்டு வரவில்லை. நம்மிடம் அனுதாபம் போல் இருக்கிறது. இல்லை, அவன் சுயசக்தியில் நம்பிக்கை உள்ளவன். தவிர விஜயாலயன் பெரும் படைபலத்தால் மட்டும் முத்திரையரை வெற்றி கொண்டான் என்று பெயர் எடுக்க விரும்பவில்லை. சோழ மன்னன் கூடியவரை சமபலத்தால், யுக்தியால், திறமையால் வென்றான் என்று புகழ் சம்பாதிக்க பார்க்கிறான். புகழால் என்ன பயன்? அது வீரர்களுக்குத்தான் புரியும் என்று முடிவு கட்டினான் முத்திரை பூபதி. தந்தையின் பேச்சு பழைய தினசுக்கு சென்று விட்டதை உணர்ந்த மாறன் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டு விட்டதை உணர்ந்தான். ஆகையால் பேச்சை வளர்த்தாமல், சரி தந்தையே, நாளைக்கு மறுநாள் போர்க்களத்தில் எதிரியை சந்திக்கிறேன் என்று கூறி தலைவணங்கி திரும்பி செல்ல முற்பட்டான். கையில் இருந்த குவளையில் இருந்து சிறிது மதுவையும் அருந்தினான். முத்திரை பூபதி அவனை போக விடவில்லை. இப்படி வா, உட்கார் என்று அழைத்து மைந்தனுக்கு தனக்கு அருகில் உட்கார இடம் காட்டினார். மாறன் உட்கார்ந்ததும் அவன் முதுகையும் செல்லமாக தடவி கொடுத்தார். பிறகு சொன்னார், மாறா, உன் வீரத்திலோ படைகளை நடத்தி செல்லும் திறமையிலோ எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை. பல வெற்றிகளை அடைந்திருக்கிறாய். உரையுரையே ஒரு முறை சூறையாடி இருக்கிறாய். ஆனால் நீ காரணமின்றி புரிந்த சில செயல்கள் உன் வாழ்க்கையை பாதித்திருக்கின்றன. உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, வீர சமுதாயமான முத்திரையர்களையும் பாதித்திருக்கிறது. கடந்ததை பற்றி பேசி பயனில்லை. வரும் போரின் முடிவு எனக்கு ஓரளவு தெரியும். ஆனால் வீரனாயிருப்பவன் விளைவுகளை பற்றி கவனிப்பதில்லை. போர்க்களத்தில் தனது கடமையை செய்கிறான். நமது படைகளை இம்முறை நீயே இயக்குவாய். இந்த 3 படைத்தலைவர்களுக்கு இணையாக எதிரி படையில் யாரும் இல்லை. ஆனால் விஜயாலயனை பற்றி எச்சரிக்கையாயிரு. நாளைக்கு மறுநாள் நமது படைகள் நகரும் போது அவற்றின் முன்னணியில் நீ நிற்பாய். படைகளை நடத்த பக்கத்தில் நான் இருப்பேன். மிக உணர்ச்சியுடன் இப்படி பேசிய முத்திரை பூபதி சிறிது நிதானித்தார். அதுவரை மௌனமாயிருந்த தேவி கேட்டாள், நீங்களா அப்பா என்று.
ஆம், என் மகன் பக்கத்தில் வேறு யார் நிற்க முடியும் என்று கேட்டார் பூபதி. நான் இருக்கிறேனே என்றாள் தேவி. அண்ணா, நான் வருவதில் உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று மாறனையும் கேட்டாள். மாறன் விழித்தான் பதில் என்ன சொல்லுவதென்று. முத்திரை பூபதியே பதில் சொன்னார். பெண்களை முன் வைத்து வீரர்கள் போராட முடியாது. அப்படியே போர் நடந்தால் மாறனுக்கும் இழுக்கு, எனக்கும் இழுக்கு, தவிர போரும் நடக்காது என்றார். ஏன்? தேவியின் கேள்வியில் சினம் இருந்தது. அந்த கிழவன் சும்மா இருக்க மாட்டான் என்று கூறி நகைத்தார் பெரும்பிடுகர். எந்த கிழவன்? இங்கு சிறையில் இருந்து தப்பினானே அந்த ஆதித்த கிழவன். அப்பா, பிறகு குமரனாகி விட்டானே அவன். அப்பா, அந்த ஆதித்தன் உன்னை பார்த்ததும் பாலை கீழே எரிந்துவிட்டு உன்னை நோக்கி ஓடி வருவான். ஓடி வந்து அப்பா அப்படியே தூக்கி போக முயலுவான். சும்மா இருக்கிறீர்களா இல்லையா? சீறினாள் இளவரசி. தூக்கி போனால் நாங்கள் ஏதும் செய்ய முடியாது என்று முத்திரையர் பெரிதாக நகைத்தார். மாறனும் அவர் நகைப்பில் கலந்து கொண்டான். ஏதோ மேகங்கள் கலந்து இடிப்பது போலிருந்த நகைப்பை கண்டு வெகுண்டாள். வெட்கமடைந்தாள் தேவி. தூக்கி போனால் உங்கள் கை பூ பறிக்குமா என்றாள். அவன் கைதான் பூ பறிக்கும், பறித்து உன் தலையில் சூட்டும் என்று மீண்டும் நகைப்பு. இடிகளை உதிரவிட்டார் பெரும்பிடுகர். மாறனும் அந்த ராட்சச சிரிப்பில் கலந்து கொள்ளவே கட்டிடமே அதிரும்படியாக இருந்தது. சிரிப்பினுடைய முத்திரை பூபதி சொன்னார், அப்படி ஏதாவது ஏற்பட்டால் விஜயாலயன் எனக்கு சம்மந்தி, போர் செய்ய முடியாது என்று. படைத்தலைவர் மூவரும் பெரும்பிடுகரும் மாறனும் சிரித்த சிரிப்பில் கலந்து கொள்ளவில்லையானாலும் இதழ்களில் முறுவலை காட்டினார்கள். தேவி மிதமிஞ்சிய வெட்கத்தாலும் வெட்கம் கலந்த கோபத்தாலும் வாயை மூடுகிறீர்களா இல்லையா என்று இறைந்து பெரும்பிடுகிற வாயை மூடினாள் தனது ஒரு கையால். இன்னொரு கையில் பால் குவளை இருந்த காரணத்தால் மூடுகிறேன் என்பது கரிவிரியாக முரட்டு குழல்கள் கொண்ட தலையை பெரிதாக அசைத்தார் பெரும்பிடுகர். அத்துடன் அன்று மந்திராலோசனை முடித்தது. அன்று வரை இருந்த அவரது வியாதி எங்கோ பறந்து விட்டது. அன்றும் மறுநாளும் மிக சுறுசுறுப்புடன் இருந்தார் பெரும்பிடுகர். இருமுறை தேவியை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். மறுநாளுக்கு மறுநாள் விஜயாலயன் படை செந்தலை முன்பு தோன்றிய போது பெரும்பிடுகர் பூரண போருடை அணிந்து பட்டையான தனது பயங்கர வாளையும் நீண்ட வேலையும் இரு கைகளில் தாங்கிக் கொண்டார். அந்த கோலத்திலேயே விஜயாலயன் தூதனை சந்தித்தார். சோழதேவன் தூதனாக வந்த இதயகுமாரன் நிமிர்ந்த தலையுடன் தூதை அறிவித்தான். முத்திரை பூபதி அவர்களே, விஜயால சோழதேவர் தாங்கள் பெருவீரர் என்பதை உணர்கிறார். இருப்பினும் தங்கள் உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்படுகிறார். ஆகையால் வீண் இரத்த களரியை தடுக்க உங்களை சரணடைய சொல்கிறார் என்று சுருக்கமாக சொன்னார். பெரும்பிடுகர் அப்பொழுது தனது புறவியின் மீது அரண்மனை சதுக்கத்தில் போருக்கு தயாராக நின்றிருந்தார். இதயகுமாரனை பரிவுடன் நோக்கினார். தூதனே, உன் உடல்நிலை தேறிவிட்டதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். விஜயாலயின் மகளுக்காகவாவது உன்னை காப்பாற்றிக்கொள். ஆதித்தனையும் பார்த்துக்கொள். இல்லாவிட்டால் தேவி என்றவர் வாசகத்தை முடிக்கவில்லை. திடீரென குரலை மாற்றி, சொல் சோழனிடம் என் குணம் அவனுக்கு தெரியும் என்று. நான் இருக்கும் கோலத்தை சொல். வீணாக போரை தாமதிக்க சொல்லாதே. இன்னும் ஒரு நாழிகைக்குள் என் படை பாய்ந்து வரும் என்று கணீர் என்ற குரலில் அதிகார தோரணை சுட்டிய கம்பீரமான ஒளியில் பதில் கூறினார் பெரும்பிடுகர். அவரை வணங்கி தனது புறவியை திறப்பிக் கொண்டு விரைந்தான் இதயகுமாரன். அவன் சென்றதும் தமது பக்கத்தில் நின்ற மாறனிடம், படைகள் இப்பொழுதே மெதுவாக நகரட்டும், ஒரு நாளிகையில் போர்க்கள சமவெளியை அடையும். உடனே புயல் வேகத்தில் புறவி படையின் 3 பகுதிகளும் எதிரி மீது பாய்ந்து ஊடுருவட்டும் என்று உத்தரவிட்டார் பெரும்பிடுகர். மாறன் வாளை உயர்த்தினான். 3 இரும்பு சுவர்கள் நகர்வது போல முத்திரையர் படை நகர்ந்தது. ஒரு நாழிகை கழித்து சமவெளிக்கு வந்ததும் பெரும்பிடுகர் வாளை உயர்த்தி ஹோ என கூவினார். அதே கூச்சலை கிளப்பிய முத்திரையரின் படை வாயு வேகத்தில் விஜயாலயின் படைகளை மோதி ஊடுருவி சென்று விட்டது. அத்தியாயம் 49 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.